வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன், சோழன், நிலா 3 பேரும் சந்தாவையும் அவங்க பேரண்ட்ஸையும் பார்க்கறதுக்காக அனீஷ் வீட்டுக்கு பீகாருக்கு வந்திருக்காங்க. 2 பக்கமும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பா, அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களேப்பா, மாமாவை பத்தி உங்களுக்கே தெரியும், கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. சேரன் பையா ரொம்ப நல்லவருப்பா, அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சந்தா ரொம்ப நல்லா இருப்பாப்பா அப்படின்னு அனீஷ் சொல்ல அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. அவங்க அப்பா தவிப்பா யோசிக்கிறாரு. கொஞ்சம் படபடப்பா விரல்ல இருக்க நெட்டியெல்லாம் முறிச்சு எடுத்துட்டு டீகே அப்படின்னு சொல்லிட்டு சேரன், சோழன், நிலா 3 பேரும் ஒரு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவங்க அம்மாவும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அனீஸுக்கு லைட்டா ஒரு நிம்மதி வருது. சோழன் அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. கியா கியா போல்றா ஹே அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி அவர் தலையாட்டுறாரு. சரின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்க, அப்புறம் 6 மாசம் கழிச்சு நாங்க வரும்போது யாரும் எங்களை ஏமாத்திரக்கூடாது அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் டேய் சோழா, சொன்னா கேளுடா, நீ பாட்டுக்கு வார்த்தையை விடாதடாங்கிறாரு சேரன். அப்படின்னு அவரோட கையை அழுத்திக்கிட்டு இருக்க சோழன், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி நம்மளால 25 லட்சம் ரூபாய் பணமும் 30 சவரன் நகையும் கொடுக்க முடியும் அப்படின்னு நிலா கேக்குறாங்க. 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, நான் பேசிக்கிறேன்னு சோழன் சொல்ல நிலா ரொம்ப தவிப்பா பாக்குறாங்க. அவங்க அப்பா பக்கமா திரும்ப, இங்க பாருங்க, என் பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க, அதை நான் மதிக்கிறேன். ஆனா நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிடுங்க, அடுத்து என்னங்கறத பேசிக்கலாம் அப்படின்னு அவரு சொல்லிட அனீஸ் கொஞ்சம் நிம்மதியா பார்க்க அவங்க அம்மா அதிர்ச்சியாவே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 6 மாசத்துல சந்தாவை நீங்க வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சோழன் சொல்ல, பண்டிட்ஜி சொல்லாம நாங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூட மாட்டோம், நமக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு பண்டிட்ஜி சொல்லி இருக்காரு அப்படின்றாங்க அவங்க அம்மா. இங்க பாருங்க, பகவான் விஷயத்துல பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, நீங்க சொன்னதை அடுத்த 6 மாசத்துல செய்யுங்க, அதுக்கப்புறம் என்னங்கறத பேசிக்கலாம், இப்போ நீங்க கிளம்புங்க அப்படின்னாரு அவங்க அப்பா. சேரனோட கண்கள் ரொம்ப ஏக்கமா சந்தாவை தேடுது. அதை புரிஞ்சுக்கிற நிலாவும் சோழனும் மெதுவா உள்ளர எட்டி பாக்குறாங்க. அங்க இருந்த வாக்குலயே நிலா கொஞ்சம் முன்னாடி வந்ததுல இருந்து நாங்க சந்தாவை பார்க்கவே இல்ல, அவங்கள பார்க்கலாமான்னு கேக்குறாங்க நிலா. அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்கல்ல அப்படின்னு அவரு ஸ்ட்ரிக்டா சொல்ல, சேரன் வேற வழி இல்லாம அப்படியே மனசை கல்லாக்கிக்கிட்டு தலையாட்டுறாரு. அப்பா, இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, சந்தாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போகட்டுமே அப்படின்னு அனீஸ் சொல்ல, அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபை பார்த்து போய் கூட்டிட்டு வந்த மாதிரி அவரு கையை காமிக்க அந்த அம்மா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போறாங்க. நிலா தான் ரொம்ப ஆர்வமா தலையை நீட்டி நீட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் பயங்கர தவிப்போட கை விரல்களை இறுக்கமா புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவங்க அம்மா ரூம்குள்ள போயிட்டு வெளியே வர சேரனோட கண்கள் ரொம்ப ஆர்வமும் பதைப்புமா அவங்க பின்னாடி தேடுது. சந்தா மெதுவா வெளியே வர்றாங்க. ஃபர்ஸ்ட் லவ் அக்செப்ட் பண்ணப்ப அவர் மனசுல வந்த அந்த பாடல் தான் அவர் மனசுல வருது. இப்போ சந்தாவும் முட்டிட்டு வர கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மெதுவா அவரை பாக்குறாங்க. அந்த பாடலோட அடுத்த வரிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. முஜே தேக்கா தோயே சானா சனம் அப்படின்ற பாட்டு 2 பேரையும் சுத்தி ஓடிக்கிட்டு இருக்க நிலா கொஞ்சம் முன்னாடி வர்றவங்க சந்தாவை ஹக் பண்ணிக்க, சந்தாவை நிலாவை இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறாங்க. கண்ணில் வர்ற கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டு அவங்க பார்க்க, நல்லா இருக்கீங்களா நீங்க நிலா கேக்குறாங்க. அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே சந்தா சேரனை திரும்பி பார்க்க, நிலாவும் சேரனை பாக்குறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் கிச்சனில் எங்கள் செஃப்ங்கிற மாதிரி நடேசன் வீட்டு கிச்சன்ல வானதி கழுத்துல துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இட்லியை ஊத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மூடி எடுக்க, அது வேற எவர் சில்வர் இட்லி பாத்திரம் நல்லா சுட்டு வச்சிடுது. ஐயோ அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்க, அண்ணே என்னாச்சுன்னு பாருனே அப்படின்னு பல்லவன் பதற, என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு பதறி அடிச்சு ஓடி வர்றாரு பாண்டியன். அவங்க விரல காட்டையே என்னடி ஆச்சுன்னு கைய பிடிச்சு பாக்குறாரு. இட்லி வெந்துருச்சான்னு பார்க்க போனேன், லேசா சுட்டுடுச்சுன்றாங்க வானதி. இதுக்கு தான் சொன்னேன் நீ எதுவும் செய்ய வேண்டாம்னு, எங்க காட்டுன்னு விரல பிடிச்சு பாக்குறாரு. சோ எங்க அப்படின்னு கேட்க, இங்கன்னு காமிக்கிறாங்க. வானதி வலியும் தவிப்புமா பார்த்துட்டு இருக்க, பாரு செவந்து இருக்கு, வா தண்ணியில வந்து கைய வை அப்படின்னு கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்க பைப்ல கைய காட்டி திறந்து விடுறாரு. வானதி வலியும் காதலுமா பாண்டியனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. கைய கொஞ்ச நேரம் தண்ணியில வச்சு விட்டு கைய உதறி விட்டுட்டு, இப்ப பரவாயில்லையான்னு கேட்க, இப்ப ஓகேன்றாங்க வானதி. என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேங்கிறாரு அவரு. இட்லி எடுக்கணும், அதை லாவகமா எடுக்கணும், அது உனக்கு வராது, நானே எடுக்கிறேன் இரு அப்படிங்கிற வானதி துணியை எடுத்து மேல இருக்க மூடி எடுத்து கீழே வச்சுட்டு மறுபடியும் சுட்டுக்கிட்டு விரலாலேயே இட்லியை குத்தி பார்த்துட்டு அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து இட்லி மேல தெளிக்கிறாங்க. ஒரு சின்ன கரண்டியை எடுத்து அவங்க இட்லி எடுக்க ட்ரை பண்ண, இட்லியும் வரல, வெள்ளை கலர்ல களியும் வரல. இத நீ லாவகமா எடுக்கிற லட்சணமானு பாண்டி கேட்க, நான் ஒழுங்கா தான் எடுத்தேன், ஆனா ஏன் வரல,
ஓ, ஒருவேளை துணி போட்டு சுட்டுக்கணுமோ? நான் வேணும்னா இப்ப துணி போட்டு அப்படின்னு ஆர்வமா ஆரம்பிக்கிறாங்க வானதி. அம்மா தாயே, இட்லி ஷேப் வேறையா இருந்தா என்ன, வெந்திருக்குல்ல அது போதுங்கிறாரு பாண்டி. இட்லி என்ன அப்படியே வா முழுங்க போறோம், புட்டு புட்டு தானே சாப்பிடுவோம், இருக்கட்டும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்ல வானதியை கொஞ்சம் தயக்கமும் வெக்கமா சிரிக்கிறாங்க. அப்படியே சந்தோஷ புன்னகையோட ஸ்வீட் பாண்டினி அப்படின்னு கன்னத்தை பிடிச்சி ஒரு கிள்ளு கிள்றாங்க. ஐயோ இது வேறையா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு உம்முன்னு தலையாட்டிக்கிறாரு அவரு. துணியே போடாம இட்லியெல்லாம் ஊத்தி வானதி அதை சுரண்டி சுரண்டி கொடுக்குறாங்க. அவரும் வானதி எடுக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்சத்தை எடுத்து வாயில வச்சு கடிச்சு பார்த்துட்டு, ஏய் என்னடி இதுன்னு கேக்குறாரு. இட்லிங்கிறாங்க வானதி. மாவுல உப்பு போடலையா அப்படின்னு பாண்டி கேட்க, கடை மாவுல உப்பு போட மாட்டாங்களா என்ன அப்படிங்கிறாங்க வானதி. என்ன வானதி, கடை மாவுல உப்பு போட மாட்டாங்கன்னு கூட தெரியாதா அப்படின்னு பரிதாபமா கேக்குறாரு. இல்ல பாண்டி எனக்கு தெரியலையே. சரி விடு, என்ன இப்ப என்ன, பொடி நல்ல காரமா இருக்கும், அதை தொட்டு சாப்பிடும்போது தெரியாது அப்படின்னு வானதி கூலா சொல்றாங்க. நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? முதல்ல குழம்புல காரம் ஜாஸ்தி ஆயிட்டா உப்பு போட்டுக்கலான்னு சொல்ற, இட்லியில உப்பு இல்லைன்னா காரமா ஏதாவது தொட்டுக்கலான்னு சொல்ற அப்படின்னு பாண்டி கேட்க, என்ன பாண்டி நான் கரெக்டா தானே சொல்றேன், இந்த சின்ன விஷயத்த கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு வானதி கொஞ்சம் பரிதாபமா கேட்க, சரி விடு, இட்லி எடுத்து போடுங்கிறாரு அவரு. ஒரு வழியா ஒரு இட்லியோட முடிச்சிடுறாங்க வானதி. கழுத்துல இருக்க துண்டை கழட்டி ஓரமா போடுறாங்க. அடுத்தவங்க ஷால் எடுத்து போட்டுட்டு இருக்க பல்லவன் அங்க வர்றாரு. ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, ரெடி ஆயிடுச்சுங்கிறாரு பாண்டி. காலேஜுக்கு வேற டைம் ஆகுதுன்னு அவர் சொல்ல வானதி திரும்பிட்டு, ஏன் இரு ஒரு நிமிஷம் இரு பல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேட் எடுத்து அதுல கொஞ்சம் இட்லியை வைக்கிறாங்க. அவங்க இட்லின்னு கொடுத்ததை தட்டுல வாங்கி பாக்குற பல்லவன், அண்ணே இதுல இருந்து விடுதலையே இல்லையா அப்படின்னு ரொம்ப பாவமா கேக்குறாரு. பாண்டி கேலி வானதி ஒரு தட்டை திணிக்க, என்ன பண்றதுடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடாங்கிறாரு அவரு. இந்தா அப்படின்னு அவங்க பொடிய வைக்க, போதும் போதுங்கிறாரு அவரு. டக்குன்னு வானதி ஐயோ அப்படின்னுகிட்டு, அங்கிள் அங்கிள் அப்படின்னு கூப்பிட நடேசன் வந்து நின்னு, என்னையவாமா கூப்பிட்ட அப்படின்னு அங்க இருந்தே கேக்குறாரு. ஆமா உங்களுக்கு இட்லி எடுத்துட்டு வருவான்னு வானதி கேட்க, அவருக்கு பயத்துல பெராலிசிஸே வந்துருது. கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இல்லம்மா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நான் முருக பக்தன், இன்னைக்கு விரதம், ஒருவேளை தான் சாப்பாடு, எனக்கெல்லாம் சேர்த்து செய்யாத என்ன அப்படின்னு அவர் பதற வானதியோட முகம் சுருங்கி போயிடுது. ஐயோ ஆளை விடுறா சாமி அப்படின்னு அங்க தொங்குற சட்டையை எடுத்துட்டு ஓடிடுறாரு நடேசன். அவரை விட்டுரு, அதான் நாங்க சாப்பிடுறோம்ல அப்படின்னு பாண்டி சொல்ல, சரின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு உள்ளர வர்ற வானதி, சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே நகராம நிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் புடுறதுக்கே அவசியம் இல்லாம வெள்ளை வெள்ளையா உருண்டையா கிடக்குற இட்லின்ற பேர்ல இருக்க அதை எடுத்து ஜம்பர் மிட்டாய மெல்ற மாதிரி மென்னுட்டு இருக்காங்க. திடீர்னு வானதி, ஐயோ பல்லவனுக்கு லஞ்ச் கட்டணும்ல அப்படின்னு பரபரக்க, ஐயோ இல்ல நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் இல்லன்னே அப்படிங்கிறாரு பல்லவன். ஆமா கேன்டீன்ல நல்லா இருக்கும்ன்றாரு பாண்டியும். கேன்டீன்ல எதுக்கு சாப்பிடணும், எதுக்கு செலவு பண்ணணும், இதோ இட்லி இருக்கு, இத குட்டி குட்டியா கட் பண்ணி டப்பாவுல போட்டு மேல பொடியை போட்டு எண்ணெயை ஊத்தி குலுக்கி தரேன், அப்படியே பொடி இட்லி ரெடி ஆயிடும்ல, அந்த மாதிரி சாப்பிட்டு பாரு, சூப்பராகவும் இருக்கும். ஓகே தானே அப்படின்னு வானதி கேட்க, பல்லவன் பாண்டிய ஒரு முறைச்சிட்டு தலையை குனிச்சுக்கிறாரு. நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் கையை கழுவிட்டு போயிடுறாரு. சாப்பிடு பாண்டி சாப்பிடு அப்படின்னு பாண்டிய வானதி சாப்பிட வச்சே சாகடிச்சிட்டு இருக்க, அவரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு வச்சுட்டு கையை கழுவுறாரு. கையை கழுவிட்டு வர்ற பாண்டி அவசரமா கொஞ்சம் பணத்தை எடுத்து பல்லவன் கிட்ட கொடுத்து, டேய் நல்லதா வெளியே எங்கேயாவது சாப்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பல்லவா இந்தா லஞ்சுக்கு சாப்பிடு அப்படின்னு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து நீட்டுறாங்க. அவரும் வாயை மூடிட்டு வாங்கிக்கிறாரு. ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சுரத்தை இல்லாம சொல்லிட்டு போக, சரிடான முதுகுல தட்டி கொடுக்குறாரு பாண்டி. தம்பியை நினைச்சு கவலைப்படுறதா தன்னை நினைச்சு கவலைப்படுறதான்னு அவர் நின்றுட்டு இருக்க, நான் சூப்பர் இல்ல பாண்டி, இவ்வளவு காலையில எழுந்திருச்சு வீட்டுல திட்டு வாங்கி கிளம்பி வந்து உங்களுக்கெல்லாம் டிஃபன் பண்ணி பல்லவனுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்து, பா எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல, ஆமா அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாரு பாண்டி. சேரனும் சந்தாவும் வீட்டுக்கு வெளியே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரில் நின்றுட்டு இருக்காங்க. வீட்டோட முன்பக்கத்துல நின்று சோழனும் நிலாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்க சந்தா சேரனோட கையெடுத்து இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. आप मुझे ढूंढ कर इतनी दूर आ रहा है, என்னால நம்பவே முடியல. अपनी क्या सोच रहा है, आप कर सकते क्या
அப்படின்னு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு சந்தா கேட்க, அதான் உங்க அம்மா அப்பா 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல சந்தா, பாத்துக்கலாம் அப்படின்னு சந்தாவோட கையை பிடிக்கிறவரு, நான் உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டேன் சந்தான்னு இன்னொரு கைய சந்தா கை மேல வைக்கிறாரு. சந்தாவும் அப்படியே கண்ணீரோட பக்கத்துல வந்து சேரனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரும் ரொம்பவே தயங்கிட்டு மெதுவா அவங்க தலையில கைய வச்சு தடவி கொடுக்குறாரு. சோழனும் நிலாவும் ஒரு மாதிரி நிகழ்ச்சியோட இதை பார்த்துட்டு இருக்காங்க. சந்தாவை நெஞ்சோட சேர்த்து அணைச்சி தலையில கைய வச்சு அவர் அழுத்தமா பிடிச்சிக்க, பாத்தியா 2 பேரும் அன்பு எவ்வளோ அன்பை உள்ளார அடக்கி வச்சிருக்காங்கன்னு. பேசாம இவங்க 2 பேரையும் கார்ல ஏத்தி அப்படியே கூட்டிட்டு போயிடலாமா அப்படிங்கிறாரு சோழன். கூட்டிகிட்டு எங்க போறதுங்கிறாங்க நிலா. நம்ம வீட்டுக்கு தாங்கிறாரு சோழன். பின்னாடியே துப்பாக்கியோட ஆள் வருவாங்க, சமாளிச்சிடுவீங்களா அப்படின்னு நிலா கேட்க, அதை நான் மறந்துட்டேன் பாரு அப்படின்னு நெத்தியில அடிச்சுக்கிறாரு அவரு. சந்தா கண்ணீரும் தவிப்புமா நிமிந்து சேரனோட முகத்தையும் கண்களையுமே பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்களோட முகத்தை நெஞ்சோட சேர்த்து அணைச்சிக்கிறாரு அவரு. சத்தம் இல்லாம கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க சந்தா. 2 பேரும் அதையே பார்த்துட்டு இருக்க நிலா திடீர்னு, ஆமா உள்ளர வச்சு 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் தரோம், 30 சவரன் நகை போடுறோம்லாம் அடிச்சு விட்டீங்க, எந்த தைரியத்தில் அதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்க, அதெல்லாம் வந்து இப்ப பேச வேண்டாமே நிலா அப்படிங்கிற சோழன், அங்க பாரு அப்படின்னு காட்டுறாரு. அங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஆத்மார்த்தமா பேசிட்டு இருக்க சந்தாவும் அண்ணனும் எவ்வளவு பிரியமா அன்பா பேசிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு காட்ட நிலாவை அங்க பாக்குறாங்க. 2-3 நாளா அண்ணன் யார்கிட்டையும் சரியா கூட பேசல. இப்பதான் அண்ணன் முகத்துல ஒரு தெளிவையே பார்க்க முடியுது. அண்ணன் சந்தோஷத்துக்கான சாவி சந்தா கிட்ட தான் இருக்குல்ல அப்படின்னு சோழன் கேட்க, நிலாவும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இனிமே நீ உன் மாமாவை நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சேரன் சொல்ல சந்தா அவரையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. மறுபடியும் சின்ன அழுகையோட சேரனை இன்னும் டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. சேரன் அவங்க தலையை தடவி கொடுத்துக்கிட்டு இருக்க, சந்தா சந்தா அப்படின்னு பயங்கர சத்தம் கேக்குது. ஓ சந்தா, பாப்பா புலாரியே ஜல்தி ஆவ் அப்படின்னு அவங்க அம்மா வெளியே வந்து கத்திட்டு போக, மே ஆத்திகம் அப்படின்னு சந்தா திரும்பி வீட்டுக்குள்ள நடக்கிறாங்க. சேரனை பின்னாடியே வர்றாரு. அவங்க அம்மா உள்ளர வர அனீஷ் அங்க உட்கார்ந்துருக்காரு. இத்தனை டைம் ஹுவா அப்படின்னு அவர் சொல்ல, 6 அப்படின்றாங்க அவங்க அம்மா. எல்லாரும் உள்ளர வர அனீஷ் எழுந்து நிக்கிறாரு. அப்ப நாங்க கிளம்புறோங்க அப்படின்னு சேரன் சொல்ல, பையா கொஞ்சம் சாப்பிட்டு போங்க பையாங்கிறாரு அனீஷ். இல்ல அனீஷ் பரவாயில்ல நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு அவரு சொல்ல, அப்பா அவங்க கிளம்புறாங்களாங்கிறாரு அனீஷ். நீ அப்பா குறுக்க நின்று டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்க, அதான் அவங்க அப்பா அருமையா தமிழ் பேசுறாரு. அவங்க அப்பா எழுந்து நிக்கிறாரு. போயிட்டு வாங்கன்னு சொல்ல, போயிட்டு வரோன்னு சேரன் கையை கூப்பிடுறாரு. அனீஷ் பையா என்ன சோழனும் சொல்லிக்கிறாரு. சேரனோட பார்வை அப்படியே சந்தா முகத்துல வந்து நிலைச்சிடுது. சந்தாவும் பயங்கர தவிப்போட கண்ணீரை அடக்கிக்கிட்டு பாக்குறாங்க. அவரு போயிட்டு வரேன்ற மாதிரி மெதுவா தலையாட்ட சந்தா பாத்துக்கிட்டே இருக்காங்க. எங்க கண்ணை இமைச்சா காணாம போயிடுவாங்களோன்னு கண்ணை கூட இமைக்காம பாத்துட்டு இருக்காங்க. சேரன் அவங்களையே பாத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட தம்பி நிலா பின்னாடி போயிட்டு இருக்காரு. அவரு சந்தாவோட பார்வை வட்டத்துல இருந்து வெளியேற சந்தா கண்ணீரோட பாக்குறாங்க. அவங்க அம்மா பயங்கர கடுப்போட பாக்குறாங்க. அவங்க அப்படியே வெளியே போக சந்தாவும் 2 வேகமா எடுத்து வைக்கிறாங்க. ஏய் காஞ்சாரியே அந்தர் ஜா 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 ஜாவ்னா அப்படின்னு ரூம்குள்ள கொண்டு வந்து தள்ளிட்டு விரல நீட்டி மிரட்டுறாங்க அவங்க அம்மா. சந்தாவும் அழுகையோட அப்படியே செவுத்துல சாஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு உட்கார்றாங்க. சந்தாவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் கடகடகடன்னு வழிஞ்சிட்டு இருக்கு. வெளியே வந்த 4 பேரும் கார் கிட்ட வர்றாங்க. டிரைவர் வண்டியில ஏறி உட்கார சேரன் முன்னாடி உட்கார்றாரு. பின்னாடி நிலாவும் சோழனும் ஏறுறாங்க. கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு அனீஷ். அவர் பார்த்துக்கிட்டே இருக்க கார் கிளம்பி போயிட்டு இருக்கு. கார்ல நாமம் போட்டு இன்னும் ஒரு பக்கம் சங்கு இன்னொரு பக்கம் சக்கரம் அப்படின்னு போட்டிருக்க. வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் BRன்னு இருக்கு. வண்டி விலகி போக போக இங்க சந்தா கதறி அழுறாங்க. அவங்க அம்மா பயங்கர கோவத்தோட அவங்க அப்பா கிட்ட, எல்லாத்துக்கும் ஆமா சொல்றீங்க, எல்லாத்துக்கும் சரி சரி சொல்றீங்க, கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் சொல்றீங்க, நீங்க அப்படிதான் யோசிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, பார்க்கலாம் முதல்ல அவங்க சொல்றத செய்ய முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, என்னோட வழியை யாருமே உணர மாட்டேங்கிறீங்களேன்னு சந்தா அழுதுகிட்டு இருக்காங்க. பாண்டி அவரோட ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பார்ட்டை தொடச்சிட்டு இருந்த கண்ணன் ப்ரோ எழுந்து நின்று, அண்ணே நேற்று சர்வீஸ் கொடுத்த வண்டி இன்னைக்கு திரும்ப கிடைக்குமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்க, ஏண்டா வாட்டர் வாஷா பண்ண சொல்லி இருக்காங்க, சர்வீஸ் பண்ணணும்டா, ஒரு 2 நாள் ஆகும்னு சொல்லு, பிரிச்சு பார்க்க வேணாமாடா அப்படின்னு பாண்டி சொல்ல, சரினேங்கிறாரு அவரு. அப்போ அந்த வழியா நடேசன் சைக்கிளை தள்ளிக்கிட்டு வர வேலை பார்த்துட்டு இருக்க பாண்டி ரோட்டை பாக்குறாரு. அவங்க அப்பா வர்றது தெரியுது. வெயில்ல அசு புசுன்னு சைக்கிளை தள்ளிட்டு வர்றாரு அவரு. பாண்டி அவரு வர்றதையும் வந்து சைக்கிளை நிறுத்துறதையும் பார்த்துட்டே இருக்காரு. வாங்கப்பா என்ன இந்த பக்கம்ன்றாரு கண்ணன் ப்ரோ, இங்கெல்லாம் வரமாட்டீங்களே அப்படின்னு அவர் கேட்க, நான் அனுத்திக்கிட்டே வந்தவர் அங்க உட்காந்து
குடிக்க கொஞ்சம் தண்ணி கூடுறாங்கிறாரு. இதான் கொண்டு வரேன்னு ஓடுறாரு கண்ணன் ப்ரோ. வழிகிற வியர்வையை தொடச்சிட்டு கண்ணை அழுத்தி மூடிக்கிறாரு அவரு. அவ்வளவு எரிச்சல் கண்ணுல. பாண்டி அதுவரையிலும் அவரையே பார்த்துட்டு இருக்கவரு மறுபடியும் வேலையை கண்டினியூ பண்றாரு. கண்ணன் ப்ரோ ஒரு ஜக்ல தண்ணி கொண்டு வந்து குடிக்கிறாரு அவரு. அவரு நிறைய தண்ணியை குடிச்சிட்டு வாயை தொடச்சிக்கிட்டு உசுன்னு பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துருக்க. என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேக்குறாரு பாண்டி. ஒரு மாதிரியா இருக்கீங்க, இப்படி நீங்க கடைக்கெல்லாம் வர்ற ஆள் இல்லையே, என்னாச்சுன்னு கேக்குறாரு பாண்டி. அது சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்தேன்டா, திடீர்னு தலை சுத்திருச்சு. சரி வீட்டுக்கு போய் உட்காரலான்னு பார்த்தா அதுக்கு மேல அழுத்த முடியல அப்படிங்கிற ஒரு அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்க பாண்டியன் சரின்றாரு. உடனே உங்க உடம்புக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவீங்களேப்பா அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க தலை சுத்துதுடா அப்படிங்கிறாரு நடேசன். டேய் கண்ணா எட்ரான்னு சொல்ல சாவி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அவர் ஸ்பேனரை கீழே போட்டுட்டு டேய் கண்ணா கடையை பார்த்துக்கோ, நான் ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சரின்னாங்கிறாரு அவரு. பைக்ல உட்கார முடியுமான்னு கேட்க ஆங்கிறாரு நடேசன். பாண்டி வேகமா போய் சாவியை போடுறவரு ஆஹா வேண்டாம், நான் போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வரேன், ஆட்டோலயே போயிடுவோங்கிறாரு. அவரு திரும்ப கரெக்டா ஒரு ஆட்டோ வருது. அண்ணே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும்னு அவரு சொல்ல போலாம்ப்பாங்கிறாரு அவரு. வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவர்கிட்ட வர அவர் மெதுவா எழுந்திருக்கிறாரு. பார்த்துன்னு கையை பிடிக்க வேண்டாம் நானே வரேன் அப்படின்னு அவர் நடக்க ஆரம்பிக்க அவருக்கு துணையா அண்டையா கூடவே நடக்கிறாரு பாண்டி. நடேசன் ஆட்டோல உட்கார இவரும் ஆட்டோல ஏறி உட்கார்ந்துட்டு கண்ணா பாத்துக்கடா வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சரிங்கன்னுங்கிறாரு இவரு. ஆட்டோ அங்க இருந்து கிளம்பிடுது. பாண்டி அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்க என்னன்னு தெரியலங்க டாக்டர், திடீர்னு தலை சுத்திருச்சு, உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கு, நல்லா நடப்பேன், நல்லா சைக்கிள் ஓட்டுவேன், ஆனா இன்னைக்கு தெரு ஓட்டு தாண்டியே என்னால மிதிக்க முடியல அப்படின்னு நடேசன் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்க பாண்டி கொஞ்சம் கலக்கத்தோட பாத்துட்டு இருக்காரு. டாக்டர் ஸ்டெத்தை வச்சு அவரோட ஹார்ட் பீட்டை செக் பண்றாரு. மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக் செக் பண்ணிட்டு டார்ச் எடுத்து அவரோட கண்ணை பாக்குறாரு. கண்ணோட கீழ் இமை ரெண்டையும் எடுத்து நல்லா பாக்குறவரு அடுத்த ப்ரெஷர் பாக்குறாரு. ப்ரெஷர் பார்த்தவரு பிபி 190 இருக்குங்க சார், அதான் பிரச்சனையே, பிபி மாத்திரை போடலைங்களான்னு கேட்குறாரு டாக்டர். பிபி மாத்திரையா டாக்டர், இதுவரைக்கும் எனக்கு பிபியும் கிடையாது சுகரும் கிடையாது அப்படிங்கிறாரு நடேசன். பிபி இருக்கேங்க சார், எப்போ லாஸ்டா செக் பண்ணீங்க அப்படின்னு டாக்டர் கேட்க இருந்தா தானேங்க டாக்டர் செக் பண்றதுக்கு அப்படிங்கிறாரு நடேசன். இருக்குங்க சார், பிபி இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல டேய் என்னடான்னு பாண்டிய பாக்குறாரு. 190 ஹை பிபி சார், பிபி மாத்திரை நீங்க தொடர்ந்து போடணும், பிபி அதிகமானதுனால தான் மயக்கம் வந்திருக்கு, சோர்வா ஃபீல் பண்றீங்க, பிபி குறையறதுக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறேன், முதல்ல ஒரு வாரம் மாத்திரையை சாப்பிடுங்க, பிபி குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்றேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல இவர் ஐயோன்னு பதச்சு பாக்குறாரு. ரொம்ப பயமும் குழப்பமா பாக்குறாரு அவரு. சில டெஸ்ட் எல்லாம் எழுதி தரேன், அதெல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல இப்பவே எடுக்கணுமாங்க டாக்டர்னு கேக்குறாரு பாண்டி. இப்பவே எடுக்கணும்னு அவசியம் இல்ல, முதல்ல பிபி குறையட்டும், அப்புறம் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு செக்அப்க்கு வாங்க சார் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டு சரியான பாண்டிகிட்ட கேக்குறாரு. சரி சார்னு கேட்டுட்டு அவரு பிரிஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ண நடேசன்கிறாரு. ஏஜ்னு கேட்க 65ங்கிறாரு. என்ன இவரு உடம்பு முடியலன்னு இருக்காரு, எந்த உடம்பு பிரச்சனையும் சொல்ல மாட்டாருன்னு பாத்துட்டு இருக்காரு பாண்டி. டாக்டர் எழுதி கொடுத்து இந்தாங்கன்னு பாண்டிகிட்ட நீட்ட அவர் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பேடை வாங்கிக்கிறாரு. அதுல மெடிசின்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்ல சரிங்க டாக்டருங்கிறாரு. நத்திங் டு வரி, நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, மாத்திரைய தவறாம போடுங்க, நார்மல் ஆயிடுவீங்கன்றாரு டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர்னு பாண்டி சொல்ல வரேன் டாக்டர் அப்படின்னு நடேசன் மெதுவா எழுந்திருக்க சரி வாங்கன்றாரு டாக்டர். சரி வாடான்னு அவரு நடக்க பாண்டியும் கூட வர்றாரு. 2 பேரும் ஒர்க் ஷாப்புக்கு மறுபடியும் வர்றாங்க. இறங்குற பாண்டி பார்த்து வாங்கன்னு அப்பாவை பத்திரமா இறக்கி விடுறாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல விடுறா அப்படின்னு அவர் நடந்து வர கூடவே மெடிசின் பேக்கோட வர்றாரு இவரு. ஷபா எப்பா ஷே அப்படின்னு உட்காந்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்காரு. என்னப்பா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கண்ணன் ப்ரோ கேக்குறாரு. பிபி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்காம்டா, மாத்திரை கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருந்தாரு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க உள்ளர போற பாண்டி ஒரு பாய் எடுத்து உதறி விரிச்சிட்டு இருக்காரு. ஒரு தலைவாணிய வச்சுட்டு அப்பா வாங்கன்னு வந்து கைய பிடிக்கிறாரு. நடேசனும் மறுக்காம தேவையில்லாம எதுவும் பேசாம எழுந்து போறாரு. படுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல உள்ளர வந்து பாயில உட்காந்துக்கிறாரு. சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு பாண்டி கேட்க காலையிலேயே நான் சாப்பிட்டு தாண்டா வந்தேங்கிறாரு அவரு. அப்ப சரி ஜூஸ் குடிங்கன்றாரு பாண்டி. கொண்டு வந்த கவர்ல இருந்து ஒரு ஜூஸ் எடுத்து கொடுக்கறாரு. அவரும் எதிரில உட்காந்துக்கிட்டு மாத்திரை கவர்ல இருந்து மாத்திரை எடுக்கிறாரு. மாத்திரையை எடுத்துக்கிட்டே டேய் கண்ணா தண்ணி எடுத்துட்டு வாடான்றாரு. சரின்னு என்ன வாட்டர் ஜக் எடுத்துட்டு வராரு கண்ணன் ப்ரோ. ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து மாத்திரையை போடுறாரு நடேசன். போதுமா தண்ணின்னு கேட்க ம்ங்கிறாரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் உள்ளர போட்டு எழுந்திருக்கிற பாண்டி படுங்கன்றாரு. பாதி குடிச்ச ஜூஸ் பாட்டிலும் தண்ணியும் தலைமாட்டுக்கிட்ட இருக்க அவர் அப்படியே படுத்துடுறாரு. நடேசன் ஒரு நாளும் படுக்கிற
நல்லவரே இல்ல, பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அடுத்த உடனே அப்படியே கண்ணை மூடிக்க பாண்டி அவரை கொஞ்சம் கஷ்டத்தோட பாக்குறாரு. கண்டிப்பா அவருக்கும் கலக்கமா தான் இருக்கும். வீட்டுல அண்ணனுங்க வேற இல்ல, இவருக்கு இப்படி உடம்பு இருக்குன்னா யாருக்கா இருந்தாலும் சங்கடமா தானே இருக்கும். அப்பாவை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே அவர் வராரு. அவரை பாத்துக்கிட்டே அந்த ஆயில் எடுறான்னு கேட்க ஒரு ஆயில் கேன் எடுத்து கண்ணன் ப்ரோ கொடுக்குறாரு. என்ஜின் பக்கமா உட்கார்றாரு பாண்டி. பாண்டிக்கு வேலையிலேயே கவனம் ஓடல. படுத்திருக்க அவங்க அப்பாவையே சங்கடத்தோட பாத்துட்டு இருக்காரு. முகமெல்லாம் கலங்கி போயிருக்கு. அப்படியே ஆயில் கேனை உள்ளர நீட்டிட்டு அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.